ஹாய்ங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாங்க. இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன்னா, சிம்கோலேருந்து நமக்கு ஒரு 3 போஸ்ட்டுக்கு 52 பேர்த்த வந்து எடுக்க போகிறாங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாங்க. இந்த சிம்கோங்கிறது என்னென்னா, சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, கூட்டுறவு சொசைட்டி இருக்கும்லங்க, அங்கே வந்து வேலைங்க. இது வந்து கவர்மெண்ட் ஜாப் தான், நீங்கள் ப்ரைவேட்டுன்னு நினச்சிக்க வேண்டாம், கவர்மெண்ட் ஜாப் தான். மொத்தம் 52 வேக்கன்சிங்க. கேட்டகரி வைஸ் என்னென்ன வேக்கன்சிஸ்னு ஸ்ப்ளிட்டப் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து ஜான்வரி 20 20/1/2026 வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும். இது வந்து ஆன்லைன் மோடு கிடையாது, ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து நமக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நம்ம அந்த அட்ரஸ்க்கு அனுப்புகிற மாதிரி இருக்குங்க. என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர், கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ், அந்த போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்து மொத்தமே இந்த 3 போஸ்ட்டு தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர், கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ், கிளர்க் ஆர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அந்த போஸ்ட்டுங்க. சோசியல் மார்க்கெட்டிங் அந்த கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு மினிமம் 22 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மேக்ஸிமம் 36 இயர்ஸ். ஓபிசி கேண்டிடேட் 39 வரைக்கும் எழுதலாங்க. எஸ்சி எஸ்டி வந்து 41 வரைக்கும் எழுதலாம். இந்த ஏஜ் எல்லாம் வந்து உங்களுக்கு 12/12/2025 அந்த டேட் அப்போ நீங்கள் இந்த ஏஜில் இருக்கணும். அந்த டேட் அப்போ இந்த ஏஜை நீங்கள் எக்ஸீட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஏன்னா அப்ளிகேஷனில் இந்த டேட் மென்ஷன் பண்ணியே அப்போ உங்களோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால தான் நான் திரும்ப சொல்கிறேங்க. கிளர்க் ஆர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் அப்படின்னா, மினிமம் 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், மேக்ஸிமம் ஜென்ரல் கேட்டகரிக்கு 30 இயர்ஸ், ஓபிசிக்கு 33, எஸ்சி எஸ்டிக்கு 35 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஏஜ் பொறுத்த வரைக்கும் இது தானுங்க. நெக்ஸ்ட் வந்து பே ஸ்கேல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு பே ஸ்கேல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7,200, அதாவது இனிஷியல் பே தான் இது கொடுத்துருக்காங்க, 7,200 to 28,200. கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 6,200 to 26,200. கிளர்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ரெண்டுக்குமே வந்து 5,200 to 20,200. இது வந்து இனிஷியல் பே தான். இதில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் நம்ம இதிலேயே கொடுத்துருக்காங்க. சோசியல் மார்க்கெட்டிங்க்கு மட்டும்தாங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, வேறு எதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கும் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட போதும். சோசியல் மார்க்கெட்டிங்க்கு மட்டும் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு கிளர்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ரெண்டுக்குமே வந்து கிளர்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10th படிச்சிருந்தா கூட நீங்கள் எலிஜிபிள், ஐடிஐ படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. யார் எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ அவங்க அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு 365 days வந்து ப்ரொபேஷன் பீரியட்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொபேஷன் பீரியட்னா அங்கே உனக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த 1 year ட்ரைனிங்க்கும் உங்களுக்கு சேலரி உண்டு. அது என்னென்ன சேலரிங்கிறத அவங்க நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு 14,000, கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் கிளர்க்குக்கு 12,000, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 10,500. ஃபஸ்ட்டு 1 year ப்ரொபேஷன் பீரியடுக்கு இது தாங்க அவங்க சேலரி. அதுக்கப்புறம் அவங்க பே ஸ்கேல் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரி வரும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்குங்க, ரிட்டன் எக்ஸாம், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ, 3 மோட் ஆஃப் செலெக்ஷன் இருக்குங்க. ஒரே ஒரு சிங்கிள் எக்ஸாம், அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ, இது கிராஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிடலாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எக்ஸாம் பேட்டர்னில் ஜென்ரல் நாலேஜ் 30 மார்க்கு, மேக்ஸில் குவான்ட்ஸ் அண்ட் ரீசனிங் ரெண்டும் சேர்த்து 25 மார்க்ஸு, சயின்ஸ் 25, கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் 20. இது எல்லாமே மார்க்ஸ் ஸ்ப்ளிட் அப்புங்க. 100 மார்க்ஸு 1 hour 30 minutesக்கு நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுவீங்க. ஓகேங்களா? இதில் நீங்கள் மேக்ஸ் வந்து ஆப்டிடியூட் அண்டு ரீசனிங்கில் வந்து நான் நம்மளோட சேனல்லே வந்து ஆப்டிடியூடுக்கும் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேங்க. பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ப்ரொபேஷன் பீரியட் ஆல்ரெடி சொன்னது தாங்க, 1 year வந்து ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்குங்க, ஜென்ரல் அண்டு ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு
500 ருபீஸும், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 250 ருபீஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. இது ஆஃப்லைன் மோடில் நீங்கள் கொடுக்கறதுனால ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடியாது. பேமெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இந்தியன் பேங்க்கும் ஆக்சிஸ் பேங்க்குக்கும் அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேங்க் அந்த உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்கோ இல்லை ஆக்சிஸ் பேங்க்கோ போய் நீங்கள் கேஷ் டெபாசிட் சலான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஃபில் பண்ணி பே பண்ணி அந்த சலானை நீங்கள் அப்ளிகேஷனோடு அனுப்புகிற மாதிரி இருக்கும். சலான் இருந்தால் தான் கண்டிப்பாக உங்கள் அப்ளிகேஷனை எடுத்துக்குவாங்க. சலான் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்கல்லங்க, அதை ஃபில் பண்ணி அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி வச்சுட்டு இந்த சலானையும் வச்சுட்டு இந்த இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அட்ரஸ், இந்த வேலூர் சிம்கோவோட அட்ரஸ்க்கு நீங்கள் 20/1/2026 ஈவினிங் 4:30க்குள்ளே நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை அங்கே அனுப்பிச்சிடணும். அந்த நீங்கள் அனுப்பக்கூடிய அப்ளிகேஷன் கூடவே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. 10th சர்டிஃபிகேட், 12th சர்டிஃபிகேட், ஐடிஐ நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஐடிஐ சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், டிகிரி ஆர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துருங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் அது கேட்டிருக்காங்கல்லங்க சோசியல் மார்க்கெட்டிங் போஸ்ட்டுக்கு, அவங்க கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை இன்க்ளூட் பண்ணணும். மற்றவங்க வந்து இந்த கிளர்க்குக்கோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். அது உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை அனுப்பிச்சிடாதீங்க, அது அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்பெஷலாக அவங்க சொல்கிறது என்னென்னா, போஸ்ட் ஒரு 3 போஸ்ட் இருக்கிறதுனால ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு கேண்டிடேட்டே ரெண்டு போஸ்ட் இல்லை 3 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எந்த போஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிடலாங்க. அந்த இந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லிங்கிறத பிளாங்க்கில் விட்டுருங்க. போஸ்ட் யுவர் அப்ளைங், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது தெளிவாக எழுதிக்கோங்க. ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். அப்ளிகண்ட்டோட நேமு, டேட் ஆஃப் பர்த்து அண்ட் ஏஜ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். 12/12/2025 அன்றைக்கி உங்களோட டேட் என்ன, ஏஜ் என்னங்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஏதாவது ரிலாக்ஸேஷன் வேணுமா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட பாலினம் என்ன, ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம் ஆர் கார்டியன் நேம் எழுதிக்கோங்க. பெர்மனண்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், மீடியம் ஆஃப் ஸ்டடி, என்ன மொழியில் படித்தீங்க, உங்களோட ஓன் வில்லேஜ் தாங்க. நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட், வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க தான் அப்ளை பண்ணணும் கிடையாது. எந்த டிஸ்ட்ரிக்ட் பர்சன் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சிட்டிசன்ஷிப் எங்கே வச்சுருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸு, இது எல்லாமே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஏதாவது இருக்கா, ரிலீஜியன், கம்யூனிட்டி, கேஸ்ட்டு, எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்ததுன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருங்க. பெருசாக அப்ளிகேஷனில் புரியாத மாதிரி எதுவும் இல்லைங்க, எல்லாமே பேசிக் திங்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இந்த போஸ்ட்டு வந்து ஒரு நல்ல போஸ்ட்டுங்க. கூட்டுறவு சொசைட்டியில் ஒரு நல்ல போஸ்ட்டு, கவர்மெண்ட் ஜாப்பு. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணி சக்ஸஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த நாளைக்கு வந்து வேறு ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அப் டு டேட் கிடைக்கும். டேட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த போஸ்ட்டு போயிடுங்க. நீங்கள் அப் டு டேட் வேணும் அப்படின்னா கைண்ட்லி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொரீஸ் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள். நான் எல்லாத்துலேயுமே வந்து நான் ரிப்ளை பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.